எந்த இடத்துல ஏதாவது சௌரியம் கேட்டிருக்காரா? தம்பிகள் எனக்கு குளிர் ஓட்டப்பட்ட அரை போடுன்னு சொல்லியிருக்காரா? நான் நட்சத்திர வெளியில் தங்குன்னு சொல்லியிருக்காரா? இந்த உலகத்தில் முதல்ல வந்து கேரவனை கண்டுபிடிச்சது பெரியார் தான். போகிற இடத்துல தங்க முடியலன்ட்டு ஒரு பெரிய வண்டியை வாங்கி அதே படுக்கையாக்கி, படுக்கையை வந்து ஜன்னலை விரித்து அதை நீட்டி மைக்காக்கி பிரச்சார மேடையாக்கி ஒரு வண்டிக்குள்ளே சுற்றுனதுல தான் அவர் குடல் இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பிரமாதமான குவாட்ரிலேட்டரில் தங்க நாற்கர சாலையில் போயிட்டு வந்து நம்ம டயர்டாக இருக்குங்கிறோம். அவர் 1960லையும் 50லையும் ஒரு பெட்ஃபோர்டு வேனை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருந்துடும் அதை வச்சுக்கிட்டு இந்த சிங்கிள் ரோட்டில் சுற்றிருக்காரு. தமிழ்நாடு பூராம்னா அவன் உடம்பு என்ன ஆயிருக்கும்? எப்பொழுதாவது சொல்லியிருக்காரா, குறை சொல்லியிருக்காரா? ஒருத்தர் அசராத திரும்ப திரும்ப உழைப்பு இருக்குல்ல, அது பெரிய ஆச்சரியம். அதை நம்ம சொல்வதற்கான வாய்ப்பு கனிஞ்சதுக்காக நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும். ஷாலினி சொல்கிறாங்கல்ல, நான் நன்றி உள்ளவளாக இருக்கேன் அப்படின்னு. இது தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் தெரியும். யாருமே இங்கே பெரியாரை பற்றி இழிவாக பேசுனா அதை சும்மா வேடிக்கை போவான். அதை அவன் கேட்கலான்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சும்மா ரோட்டில் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் நின்று பார்ப்பான் இல்லையா? அவனுக்கு பஸ்ஸுக்கு வரக்குன்னு 1/2 மணி நேரம் ஆகும், அதனால் பார்க்குறான். அதென்ன மிகச்சிறந்த ஸ்போர்ட்னு சொல்லியே பார்க்குறான். அதை வேறு வேலையில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன். அப்படி பெரியாரை பேசுனீங்கன்னா சொன்னேன் வாயை பார்ப்பான். அதுக்காக நடத்திடுவானா?